ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே பால் கொழுக்கட்டை செய்யும்போது நம்மளுக்கு காமனாக 2 மிஸ்டேக் வரும். ஒன்று வந்து அந்த கொழுக்கட்டை வந்து வேகாமல் போயிடும், இல்லைன்னா அந்த கொழுக்கட்டை வந்து லப்பர் மாதிரி ஆகிடும். அது ரெண்டுமே ஆகாத மாதிரி எப்படி நம்ம சாஃப்டாக பால் கொழுக்கட்டை செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 கப் வந்து இடியாப்ப மாவு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சு சூடான தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்து தளர்வாகவும் பிசைய வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம்ல, அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு வந்து மாவு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு கையில் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒன்றா வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உருட்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மாவுமே இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணியான பால் 2.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பசும்பால் சேர்த்துருக்கேன். இப்போ அது ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா திக்காக வந்து கலந்துட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பால் கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பால் கொழுக்கட்டை நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பால் வந்து கொதிக்காமல் சேர்த்தாலும் அந்த ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வந்து வெந்து மேலே வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. அப்படி நம்ம கொதிக்க வைக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம 10 நிமிஷம் மட்டும் வந்து நம்ம கொதிக்க வச்சாலே போதும். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தாலே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து வெந்திருக்குன்னு. இது நேரம் ஆக ஆக வந்து ரொம்பவே வந்து திக்காக மாறிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அருமையான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே வந்து சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டை ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம முழுவதும் தேங்காய் பாலே வந்து பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.